வீட்டுக்கு போனதும் விஜயா மனோஜ துரத்தி அடிக்கிறாங்க. உனக்கு முன்னாடியே உண்மை தெரிஞ்சும் ஏன் சொல்லலன்னு விஜயா கேட்க, உண்மையாவே அவ என்கிட்ட எதுவும் சொல்லலம்மான்னு மனோஜ் சொல்றாரு. அடுத்து ஸ்ருதி மனோஜுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறா. நீங்க ரோகிணிக்கு போன் பண்ணி பேசுங்க, அப்ப அவ உண்மையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவா, அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல காட்டிடலான்னு சொல்றா. ஆனா ரோகிணி ஏற்கனவே ஃப்ராடு தானே, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு போன்ல தன்னோட வாயால எந்த உண்மையையும் சொல்லாம மறைக்கிறா. இதை அடுத்து ரோகிணி சிந்தாமணிக்கு போன் போட்டு செலவுக்கு காசு கேக்குறா. ரோகிணிய போல சிந்தாமணியும் ஒரு ஃப்ராடு தான், அதனால அவர்கிட்ட காசு இல்ல, இன்னொருத்தர்ட்ட வட்டிக்கு வாங்கி தரேன்னு சொல்றான். நீ அவங்க கிட்ட கட்டிக்கோன்னு சொல்றான். ரோகிணியும் ஓகே சொல்ல தன்னோட காசை இன்னொரு ஆள் மூலமா கொடுத்து அனுப்புறா சிந்தாமணி. இவரு ரோகிணிய வச்சு விஜயாவோட வீட்டை அபகரிக்கலான்னு ஒரு ஐடியால இருக்காரு. அது தெரியாம சிந்தாமணிய ரோகிணி மலை மாதிரி நம்பிட்டு இருக்கா. சிந்தாமணி பூ கான்ட்ராக்ட் விஷயமா கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய பொண்ணு வந்து நான் உன் கூட பேசவே மாட்டேன்னு சொல்லவும் மக மேல இருக்கிற அன்பால போறத விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் மீனாவை கூப்பிட்ட மேனேஜர் விஷயத்த சொல்றாரு. மீனா சந்தோஷமா முத்திக்கிட்ட சொல்ல அவரும் குஷியாகிறாரு. அந்த நேரத்துல ஸ்ருதி அழுதுகிட்டே வீட்டுக்கு வரா. என்னன்னு விசாரிச்சா ரவிய கட்டிப்பிடிச்சு எடுத்த போட்டோவை ஸ்டேட்டஸா வச்சு நீத்து லவ் யூன்னு போட்டிருப்பதாக சொல்லி அழுகிறா. அப்புறம் நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா ஸ்ருதி. அங்க ரவி பேர் எழுதப்பட்ட கேக்க நீத்து வெட்ட போக, அப்போ அங்க வர ஸ்ருதி நீத்துக்கு பலார்னு அரவிடுறா. ஏன் நீத்து இப்படி பண்ணுனன்னு ரவி கேட்க, நான் உன்னை விரும்பினேன்னு சொல்றா. இதை கேட்டு ஸ்ருதி கோவமா அங்கிருந்து கிளம்புறா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சுது. நாளைக்கு பாப்போம்.